ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கையில் இருக்க ஃபோன்ஸ் எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக வந்திருக்கு. அதோடைய பொட்டென்ஷியல் தெரியாமலே நாம் இன்னமும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டருக்கும் ப்ரௌசிங் சென்டருக்கும் ஓடிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டுட்டோரியல் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸ். இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். லைக் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுலேருந்து உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கவங்க கூட ஆன்கோயிங் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் இதில் பண்ணலாம், அதுவும் உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்தே. ஆனால் பல பேருக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற விஷயம் இன்னும் தெரியாமலே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் டாக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வரும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும். பட் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப யூனிக். ஏன்னா இது நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணாலும் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இதில் நிறையா இருக்கும். பிகாஸ் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படிலாம் கிடையாது. இதோட கூகுளோடைய ஃப்ரீ ப்ராடக்ட்டு. அதனால் நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட்டு நீங்கள் உள்ளே டாக்ஸ் யூஸ் பண்ணும்போது உள்ளே உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். அது உங்கள் ஃபோனில் என்ன இமெயில் ஐடி வச்சுங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு கிளியராக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டுட்டோரியல் வீடியோ தான் இது. இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் உங்கள் லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே ஆண்ட்ராய்டாக மாறிட்டு வருது. எல்லாமே ட்ராவல் டைமில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு என்றைக்கா ஒரு நாள் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கோ இல்லை டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுறதுக்கோ டாக்குமெண்ட்ஸில் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிறாங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைஃபுக்கு முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்கவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் வீட்டில் ஃப்ரீ டைமில் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன கற்றுக்குதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டூல் இருந்தால் நீங்கள் மாதம் சாலிடாக ஒரு 20,000 சம்பாதிக்கலாம். இந்த ஒரு ஸ்கில் இருந்தால் நீங்கள் மாதம் ஒரு 20,000 சம்பாதிக்கலாம். என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இதில் நீங்கள் ரெஸ்யூம் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தாலே நிறைய பேர் காசு தர ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ், அப்படி இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைனா கூட நீங்கள் நெட்டில் இருந்தே ஆட்டையை போட்டு நீங்கள் அழகாக நீங்கள் ரெஸ்யூம் பண்ணி கொடுத்தாலே காசு தர நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் சொல்ல போகிறோம். எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறது, எப்படி ஒரு எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய தெரியும். பிகாஸ் கம்ப்யூட்டரில் இருக்கிறத பற்றி நிறைய பேர் போடுவாங்க வீடியோ. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன டூல், பவர்ஃபுல்லான டூல் இருக்குதுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இதில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் 2 விஷயம் வரும். சூஸ் டெம்ப்ளேட்னு வரும், நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு வரும். இந்த சூஸ் டெம்ப்ளேட்டுன்றது பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி ஒரு சில ப்ரீ ரெக்கார்டட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். லைக் ரெஸ்யூமு. ஸோ இப்போ ஒரு ரெஸ்யூம் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு டெம்ப்ளேட் அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான ரெஸ்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரே கஸ்டமருக்கு ஒரு 2-3 ரெஸ்யூம் நீங்கள் ரெடி பண்ணி தரலாம். ஸோ அதுக்கு அவங்ககிட்ட ஒரு 500 1000 ருபீஸோ ஒரு ரெஸ்யூம்க்கு 500 ருபீஸோ அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணி அழகாக அவங்க டீட்டெயிலெலாம் வாங்கி பக்காவாக பண்ணி கொடுக்கலாம் உங்கள் ஃபோன்லேயே. இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உங்களுக்கு எப்படி சொல்கிறது, டூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லேப்டாப் இருக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதை நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும் கிடையாது, ஆஃப்லைனில் கூட உங்களால் இதை எடிட்டிங் பண்ண முடியும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா லெட்டர். ஸோ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் லெட்டர் க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்து, அவங்க லெட்டர் பேடில் பிரிண்ட் எடுத்து அதை
கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ இது வந்து நிறையா கஸ்டமர்ஸ் இருக்கிற பட்சத்தில் ஒரு பொங்கல் விஷஸ், தீபாவளி விஷஸ் இந்த மாதிரியோ இல்லை அவங்க கம்பெனி பற்றின ஒரு அப்டேட்ஸோ கொடுக்கணும்னு நினைக்கும்போது அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி ரிசோர்ஸை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து லெட்டர் பேடை வந்து இந்த லெட்டர்ஸை வந்து வேறு யாராவது ஒருத்தங்கிட்ட கொடுத்து டைப் பண்ண சொல்லி அதில் ஓகே ஆகிறத வந்து அவங்களே வந்து அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சம் அமௌண்ட்டு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸு அனுப்புறது இப்படி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, எஜுகேஷன் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, பசங்களாம் நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இல்லை வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுரைகள், ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நிறைய சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு டியூஷன் டீச்சராக இருக்கீங்க, இல்லை ஸ்கூலில் படிக்கிற பசங்களாக இருக்கீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறதுலேருந்து அவங்களுக்கு என்னென்ன டைமில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத ஷெட்யூல் பண்ணுறதுலேருந்து, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்படி நம்பர் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் 1 2 கிடையாது, நிறையா வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இது செய்யலாம். அது ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல், ஒரு கொட்டேஷன் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், டாக்குமெண்டேஷன், நிறைய ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே ஒரு மீட்டிங் நோட்ஸு, நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறீங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பேசணும், அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நிறைய இருக்குது. ப்ரௌச்சர்ஸ் டைப்பு. ஸோ ப்ரௌச்சர்ஸ் டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு இடத்துல ஸ்டால் போட போகிறாங்க அப்படின்னா, இல்லை வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து அவங்களோட பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் போயிட்டே இருக்கும்போது, ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு கலராக ஒரு பேப்பர் தருவார். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்னடான்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அழகாக அவங்களுடைய கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணி உங்களுக்கு கலராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அது பேர் ப்ரௌச்சர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இதில் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் இதில் பண்ணலாம். ஸோ லீகல் டாக்குமெண்ட்ஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேங்க் இருக்குது, ஒரு ஆன்லைன் இருக்குது. ஸோ ஒரு ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டில் வந்து இப்போ நீங்கள் கூகுளே கூட எடுத்துங்களேன், சைன் அப் பண்ணும்போது ஐ எம் அக்ரி அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ ஐ அக்ரின்னு அப்படி கொடுப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். நான் இந்த இமெயில் ஐடியை வந்து எந்த ஒரு தேச துரோக விஷயங்களுக்கோ இல்லை வந்து யாருக்கும் தப்பு இல்லாத வகையில், எந்த ஒரு டெரரிசம் இல்லாத வகையில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லீகலாக ஏதாவது ஒரு விஷயம் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் சைன் பண்ணணும், ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் சைன் பண்ணணும், நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸை நீங்கள் வெளியே ஷேர் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் ரெடி பண்ணுறதுக்கு அப்படிலாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஸ். ஸோ ஹெச்ஆர்ஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு புதுசாக ஒருத்தர் கம்பெனி நீங்கள் ஹையர் பண்ணுறீங்கன்னா அவருக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அவர் என்ன சேலரி வாங்குறாரு, என்றைக்கு ஜாயின் பண்ணுறாரு, என்றைக்கு வந்து ஜாயின் பண்ணோம், அவர் என்ன ரோலில் ஜாயின் பண்ணுறாரு, அவரோட ஒர்க்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், என்றைக்கு அவருக்கு இன்சென்டிவ் வரும், எப்படி வந்து பிஎஃப் பிடிப்பாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ண நினச்சாலும் இதில் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீ டெம்ப்ளேட்டடாக இதிலே இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபார்மெட் நான் ரெடி பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ டாக்குமெண்டேஷன் இதில் பண்ண முடியும். ஆல்ரெடி அதுக்கான எக்ஸாம்பிள் ஃபைலே இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பேரை மாற்றிக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை மாற்றுறது மட்டுமே போதும். ஸோ அதிலே உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். நீங்கள் போயிட்டு இதுக்காசும் ஒரு டாக்குமெண்ட்டை ஆன்லைனில் போய் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த டவுன்லோட் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதிலே ஆல்ரெடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்று என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதிலே பார்த்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டைலில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் அந்த ஸ்டைலில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து கஸ்டமைசபிள். நீங்கள் என்ன ஃபார்மெட்டில் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதில் யூஸ் பண்ணுறது. ஸோ ஏற்கனவே சொன்னது வந்து ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ புதுசில் போயிட்டு சூஸ் டெம்ப்ளேட்டில் போயிட்டு நான் ஒரு ரெஸ்யூம் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெஸ்யூம்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்யூமுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். லைக் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவோ இல்லை நேமோ ஃபஸ்ட்டு வரணும். அந்த ஃபார்மெட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபார்மெட்டை நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொபைல் ஆப்ஸில் ஸோ கம்ப்யூட்டர்னால் உங்களுக்கு எல்லா டூல்ஸும் இருக்கும், பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரை விட ஈஸியாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி இவங்க எடுத்துக்கணும். இதில் பாருங்களேன், ஒரு ரெஸ்யூம்க்கான எல்லாமே இருக்குது. நீங்கள் போயிட்டு அந்த யுவர் நேம்னு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை மாற்றணும், அட்ரஸ் இருக்கிற இடத்துல உங்கள் அட்ரஸை மாற்றணும்,
ஸோ இந்த மாதிரி கம்பெனி நேம் ஏற்கனவே ஒர்க் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ இந்த மாதிரி எது எதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணணுமோ அதில் போய்ட்டு உங்களுடைய ரிலேட்டிவான விஷயங்களை எடிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டைப்பு. ஸோ இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெம்ப்ளேட்ஸில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ரெஸ்யூம் உங்களுக்கு அது பிடிக்கலனா இன்னொரு ரெஸ்யூம் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரெஸ்யூம் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வரேங்க. இதில் பாருங்களேன், மேலே வந்து பேர் வந்துடுது, அட்ரஸ் வந்துடுது, நமக்கான ஸ்கில்லு, எக்ஸ்பீரியன்ஸு. இது கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு பார்த்த ரெஸ்யூம் கூட வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதில் நமக்கான டீட்டெயிலை எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டைப். ஸோ இதுமாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட். இது வந்து ப்ளைனாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறையா போல்ட்டு இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து இன்னும் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இதில் இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூகுள் டாக்குமெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது வந்து நம்பர் 1 வீடியோ, பார்ட் 1 வீடியோ. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இதில் வந்து நம்ம டைப் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து இதில் எடிட் பண்ணுறது, எப்படி இதில் வந்து தமிழில் டைப் பண்ணுறது, எப்படி வந்து இதில் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுறது, இல்லை வந்து தமிழே எனக்கு டைப் பண்ண தெரியாது, நான் எப்படி வந்து என் வாய்ஸ்லேருந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இதை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், நான் லைக் கொடுங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணுறதை நினச்சி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த டுட்டோரியலுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும், அண்டு எப்படி வந்து அதை வந்து செல் பண்ணணும், எப்படி நீங்கள் அது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்ற கொண்டு பண்ணலாம். நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கான வேல்யூ நீங்கள் யார்கிட்ட எடுத்துகிட்டு போய் விற்கணும், எப்படிலாம் நீங்கள் கிளைண்ட்ஸ் பிடிக்கணும் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோஸை ஃபுல்லாக வந்து நம்மளோட டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். நாட் ஓன்லி வேர்டு, எக்ஸல் ஷீட்லேயே இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.